ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க விஎஃப்எஸ் எஃபெக்ட்ஸ் வந்து எப்படிடா கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் யோசிச்சிருப்போம். ஸோ இப்போ இருக்கிற ஏஐ மூலியமாக வந்து நம்மளால் வந்து விஎஃப்எஸ் எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளோட வீடியோக்கு வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டீங்க வீடியோ கூட நான் வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணி வந்து இந்த விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து நான் கொடுத்து நான் கிரியேட் பண்ண வீடியோ தான். இந்த மாதிரி வந்து உங்களாலேயும் வந்து உங்கள் வீடியோ வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குரோமில் போயிட்டு Viggle Ai அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்துடும். நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஜாயின் பேட்டா கொடுத்து நீங்கள் வந்து டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்ட் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் தான் கிடைக்கும். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா கிரியேட்டரில் வந்து அனிமேஷன் அனிமேட் அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு அனிமேஷனில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த இதில் போய்க்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து நிறைய பேர் வந்து இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து மிக்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி நான் ஒரு இமேஜினை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட வீடியோ வந்து நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த வீடியோட மூமெண்ட்ஸை வந்து இந்த இமேஜில் வந்து நம்ம கொண்டு வரதுக்காக. ஸோ அதுக்கு வந்து இதில் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். க்ரீன் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து ஃபைன் டியூனுங்கிறத வந்து நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். ஸோ டைம் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து இதோட ப்ராசஸ் வரும். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ ரெடியாகி வந்துருச்சு. இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். ஆனால் நம்ம எப்படி வந்து யாரோட வீடியோ வந்து எப்படி வந்து ஒரு ஏலியன் மாதிரி அந்த மாதிரி வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் பிகினிங்கில் பார்த்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபியூ ஸ்டெப்ஸை வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஒரு சோர்ஸ் வீடியோ வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ என்னோட சோர்ஸ் வீடியோவை வந்து நான் இந்த வீடியோ நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சோர்ஸ் வீடியோவில் இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு நான் வந்து ரன்வே ஏக்குள்ளே நான் வந்துக்கிறேன். ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோவே ஒன்று போட்டிருக்கோம் ஆல்ரெடி வந்து. ஸோ எப்படி வந்து இதை யூஸ் பண்ணி வந்து ஒரு மூவியே கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐகார்ட் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து எடிட் வீடியோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இன் பெயிண்டிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட சோர்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து இடத்துல அப்லோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்து ஸோ என்னோடய சோர்ஸ் வீடியோவை நான் உள்ளே அப்லோட் பண்ணிக்கிறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஜஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட ப்ரஷ்ஷோட இது இருக்கும். ஸோ இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இன்க்ளூட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ப்ரஷ்ஷை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்து நான் இது பண்ணிக்கிறேன். ப்ரஷ் சைஸ் நான் கொடுத்து ஜஸ்ட் நான் இந்த பார்ட்டிகல்ஸ் மட்டும் நான் ஜஸ்ட் நான் அப்படியே கவர் அப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட இந்த ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இதை வந்து நமக்கு ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதில் வந்து நான் டன் பெயிண்டிங்னு சொல்லி இன் பெயிண்டிங்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் நான் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ பார்த்துட்டு நீங்கள் வீடியோ வந்து ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வியூ அசெட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட வீடியோ இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது எக்ஸ்போர்ட் ஆன உடனே வந்து ஸோ இதில் அசெட்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் டவுன்லோட் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நமக்கு கேரக்டர் தேவை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நம்மளோட சோர்ஸ் வீடியோ வந்து ஜஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி விட போகிறோம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஐகார்ட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு கிடைக்கும். சரி, நமக்கு வந்து இந்த லோ குவாலிட்டியில் தான் இந்த வீடியோ கிடச்சி. ஸோ அதனால வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண டூல் தான் வந்து லென்ஸ்கோ ஏஐ. ஸோ இதை பற்றி வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எப்படி வந்து ஒரு நார்மலாக இருக்கிற வீடியோ வந்து ஒரு அனிமேட்டட் வீடியோவை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐகார்ட்டில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் இமேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணினா இது வந்து உங்களுக்கு என்ன ரேஷியோவில் வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ 16:9 ரேஷியோவில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அப்லோட் இமேஜ்னு கேட்கும். ஸோ நம்ம இப்போ எடுத்த நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதில் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு ப்ரோம் கொடுக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏலியன் வித் வைட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஜஸ்ட் நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கான வந்து ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் அதுக்கு நான் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த இமேஜ் வந்து நல்லா இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் நான் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி அனிமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அகைன் வந்து நம்ம டிஸ்கார்ட்குள்ளே போய்க்கலாம். ஸோ அந்த Viggle Ai அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கார்ட்குள்ளே போய்க்கலாம். ஸோ அனிமேட் 4 அப்படிக்குள்ள நான் அதுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நான் ஸ்லாஷ் கொடுத்து மிக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இமேஜ் தேவை. ஸோ அதுக்கு வந்து நம்ம கேரக்டர் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இமேஜ் கொடுத்துக்கலாம்.
ஸோ இதில் வந்து ஒரு வீடியோ இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த வீடியோ நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகே, பக்கா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேக்ரவுண்டை வந்து க்ரீன் ஸ்க்ரீனாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைன் டியூனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோ லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் தான். உங்களுக்கு வந்து எந்த வீடியோ வந்து ஈஸியாக இருக்கோ ஸோ அந்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இதை வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவும் அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ண அந்த வீடியோ வந்து நான் உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் வீடியோ வந்து ஃபஸ்ட் நான் போட்டுட்டு செகண்ட் வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கிற வீடியோவை நான் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த இடத்துல வந்து நான் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு இதில் க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணி இடத்துல நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு வீடியோ எடிட்டிங்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே, மச் மோர் பெட்டர். இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட்னு கொடுத்து ஜஸ்ட் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னாலும் ஓகே, ஒரு அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து அப்கிரேட் ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஒர்க்கு பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்டில் தி நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.